நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் பழனிசாமி சேலம் கருமந்துறையில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் பழனிசாமி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷுக்கு ஆதரவாக திறந்த வேனில் நின்றபடி வாக்கு சேகரித்தார். பரப்புரையில் நவீன கால்நடை பூங்கா 396 கோடி ரூபாயில் அமைக்கப்படும். அப்போது பேசிய அவர், நாட்டில் நிலையான ஆட்சி இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்றார். நாட்டின் எதிரிகளை தூள் தூளாக்கும் தைரியம் மோடியிடம் உள்ளது என்ற அவர், நாட்டை பாதுகாக்க பிரதமர் மோடியால் தான் முடியும் என்றார். நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம். நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இருந்தால்தான் நாட்டு மக்கள் வளமாக வாழ முடியும். எனவே நிலையான ஆட்சி ஏற்படுவதன் மூலமாக, உறுதி தன்மைக்குடைய ஆட்சி மத்தியிலே அமைகின்றது மூலமாக நாட்டிற்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மீண்டும் பாரத நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணிகள் வேட்பாளர்கள் இன்றைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக வருவதற்கு நாங்கள் துணையில் திமுக ஆட்சியையும் அதிமுக ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற அவர், எங்கேயாவது நிலம் இருந்தால் அதை பட்டா போட்டுக் கொண்டதே திமுக அரசின் சாதனை என்று அவர் கூறினார். இந்த தேர்தல் முக்கியமானது என்ற அவர், தர்மம் வென்று அதர்மம் ஒழிய வேண்டும் என்றும் அதற்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றார். மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது திமுக தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்ற அவர், மத்தியில் பலமான ஆட்சி அமைய மோடி பிரதமராக வேண்டும் என்றார். ஆனால் எதிர்க்கட்சிகளிடையே பிரதமர் யார் என்பதில் முரண்பாடு உள்ளது என்றார். பிரச்சாரம் முடிந்த பிறகு ஆசி பெற்ற மணமக்களை வாழ்த்திய முதலமைச்சர் அங்குள்ள கடை ஒன்றிலும் தேநீர் அருந்தினார். பின்னர் தருமபுரி தொகுதிக்குட்பட்ட தொப்பூரில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கட்ட பஞ்சாயத்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது என்றார். திமுக ஆட்சியில் மின்வெட்டால் இருண்டு போன தமிழகத்தை மீட்டு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என்று அவர் தெரிவித்தார். இதேபோன்று பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் கோவிந்தசாமி, அரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் சம்பத்குமார் ஆகியோருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார்.